ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் திருப்பூர் போயிருந்தோம். அதாவது எங்கள் அத்தை வீட்டுக்காக போயிருந்தோம். திருப்பூர்னாலே உங்களுக்கு தெரியும், அங்கே ஃபேமஸாக என்ன இருக்கும்னா பனியன் கம்பெனிஸ் தான் இருக்கும். எங்கள் அத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு பனியன் கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாங்க. அங்கே வந்து கம்பெனிக்குள்ளே எப்படி இருக்குது, அதுக்கப்புறமா அங்கே என்னென்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்க, அப்புறம் என்னென்ன ஸ்டிச்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு நான் அப்படியே வீடியோ காமிச்சிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ உள்ளே போக போகிறோம். நாங்கள் உள்ளே போயிட்டு வந்துட்டு எப்படி இருக்குங்கிறது வந்து பார்க்கலாம். நம்ம இப்போ சொல்லுங்கள், என்ன எப்படி தைக்கிறீங்க? ஓகே. நாங்கள் மீன்களும் சாப்பிட்டு வந்துருக்கோம். கம்பெனி பற்றி சொல்லுங்க. குழந்தைகளுக்கு டவல் தைக்கிறீங்களா நீங்க? இங்க எத்தனை வருஷமா தைக்கிறீங்க? இவங்க 3 வருஷமா தைக்கிறீங்களா? கம்பெனி? சரி சரிங்க. வேற என்னென்ன தைப்பீங்க? குட்டி பீஸ்னா? ம் 5 வருஷத்து குழந்தைக்கு வரைக்கும் ட்ரெஸ் தைப்பீங்க. பாப்பா சூட் தைக்கிறீங்களா இங்க? சரி சரி. ஒவ்வொரு மிஷினும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, வித்தியாசமா. ஓகே. இது பேட்லாக்னா எது? அதுங்களா? பேட் ஃபோல்டிங் அடிக்கிறதுக்கா? மடிச்சு வச்சு அடிக்கிறதுக்கு அது? இது மாதிரி அடிக்கிறதுக்கு பேட்லாக் மிஷின். அப்ப பின்னாடி இருக்கிறது பேட்லாக். இது நம்ம கையில அடிக்கிறோம்ல மச்சான், இதுக்கு தனியா மிஷினே இருக்கு போல. மிஷின் இருக்குது. அதான். அப்புறம் அவரு கட் பண்ணுவாருங்களா? அவர் கட் பண்றது இல்ல, அவர் கட் பண்ற பீஸ் மடிக்கிறாரு. எல்லாம் பாப்பா செட்டு, எல்லா துணி செட்டா துணி வந்து தைச்சிட்டு இருக்காங்க. இது முன்னாடி அந்த கேப்பாட்ட போடுறதுங்களா? அது பின்னாடி இது பண்ணி தலைக்கு இப்படி தொப்பியாட்ட மாட்டி விடுறது. ஓ, ஆரம்பத்துல இருந்தே இந்த பீஸ் தான் தைச்சிட்டு இருக்கிறீங்க? இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் தைச்சிட்டு இருக்கிறாங்க அழகா குழந்தைகளுக்கு. எடுத்து காட்டு. ம் டவுசரு இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் குழந்தைகளுக்கானது. ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் ட்ரௌசரு. 5 வயசு குழந்தை வரைக்கும் தைப்பாங்களாமா டவுசர். சரி ரைட்டு. ஃபர்ஸ்ட் வந்து கட்டிங் பண்ணுவாங்க. நீங்க சொல்லுங்க. ம் பீஸை காமிச்சே சொல்லுங்க என்ன பண்ணுவீங்கன்னு. முதல்ல இது தனியா கட்டிங் பண்ணுவாங்க. ஓகே. அப்புறம் ரெண்டாவது இது வந்து இப்படி பாடி விரிக்கணும். இதாவது இதை விரிச்சு இதுக்கு மேல இந்த பிரிண்டிங் தட்டை விரிச்சு அப்புறமா இது பிரிண்டிங் நீங்களே போடுவீங்களா? இது வந்து வெளியில போய் வரும். நாங்களே அடிச்சுக்குவோம். அப்புறம் ரெண்டாவது விரிச்சு விட்டு அட்டம் இது வந்து இந்த சைடு அடிக்கணும். உள்ளுக்குள்ள 2 பக்கம் அடிப்பீங்க. இந்த 2 சைடு அட்டம் அடிப்போம். அட்டம்னா ஷோல்டர் அடிக்கிறது அட்டம். ஷோல்டருக்கு பேரு அட்டம். ஓகே. அடிச்சு முடிச்சிட்டு அப்புறம் ரெண்டாவது நாங்க இத அடிச்சு இந்த சைடு அடிப்பாங்க. ஓகே. கை இதெல்லாம் அடிச்சிடுவீங்க? கை அடிக்க மாட்டாங்க, சைடு மட்டும் அடிப்பாங்க. ஓகே. அப்புறமா நாங்க வந்து இந்த போல்டிங் அடிப்போம். போல்டிங்ல அந்த லேஸ் மாதிரி வச்சு அடிச்சறது போல்டிங் வச்சு அடிப்போம். அடிச்சு முடிச்சிட்டு அப்புறமா இந்த கை அடிப்பாங்க. கை வந்து ஓவர்லாக் மிஷின்ல ஜாயின் பண்ணுவாங்க. மத்ததெல்லாம் இது பேட்லாக்ல அடிப்பீங்க. தையல்லாம் போட மாட்டாங்க. தையல் ஓவர்லாக் கை வந்துட்டு ஓவர்லாக் பண்ணிடுவாங்க. மத்ததெல்லாம் பேட்லாக்ல அடிப்பாங்களா இருக்குது. இந்த டவர் மடிச்சு அடிக்கிறது இந்த மிஷின். இது இந்த லாஸ்டா பேட்லாக் மிஷின். அந்த மிஷின்ல வந்து இந்த கையை வந்து மடிச்சு அடிக்கணும்.
ஓகே. அடிச்சு ம். ஓவர்லாக் எல்லாம் கை வச்சு நீங்க ஒரு டைம் தையல் அடிச்சுட்டு அப்புறம் ஓவர்லாக் அடிப்போம். ஆனா இது டேரக்டா ஓவர்லாக்லயே அடிச்சிடுறது, தைச்சிருவோம். தைச்சிருவாங்க. தைச்சு முடிச்சுட்டு கீழே வந்து டவர் மறுபடியும் இதை மடிச்சு டவர் அடிக்கணும். டவர் அடிச்சுட்டு அப்புறம் மடிச்சு வச்சிட வேண்டியதுதான். பட்டனுக்கு போகும் பீஸ். பட்டன் வேற பக்கம் போய் பட்டன் வச்சுட்டு வருவாங்க. பட்டன் வேற பக்கம் வைப்பாங்க. பட்டனுக்கும் இந்த ஸ்டிக்கர் இது பண்றதுக்கும் வெளிய போயிட்டு வரும் போல. மத்த இது இங்கே பண்ணிப்பாங்க. ட்ரவுசரு ட்ரவுசர் என்ன எலாஸ்டிக் வைக்கணும். ட்ரவுசர் வெட்டுவாங்க. வச்சு டவர் வந்து பேட்லாக் மிஷின்ல இந்த டவர் அடிப்போம். அப்புறமா ஓவர்லாக் மிஷின்ல எல்லா எலாஸ்டிக் வச்சு உள்ளே எல்லாம் இது பண்ணிடுவீங்க. இதை வந்து மறுபடியும் பேட்லாக் மிஷின்ல மடிச்சு அடிச்சிடும். அவ்வளோதான். ஒரு ட்ரெஸ் தைக்கிறதுக்கு இவ்வளோ வேலை இருக்குது. இன்னொன்று பாப்பாக்கு தைக்கிறதா இருந்தாலும் இதை இப்படி மடிச்சு அடிச்சு இப்படி பேக்கிங் பண்ணி கலர் 5 கலர் வச்சு ஆவரேஜ் பண்ணி பேக்கிங் பண்ணி ஃபர்ஸ்ட் இங்க கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒவ்வொரு போய் வெளியில வந்துதான் மடிச்சு கட் பண்ணிடுவாங்க. அதை கரெக்டாக மடிச்சு வச்சு கட் பண்ணிடுவாங்க. காய வச்சிருக்கீங்க. காய வச்சிருக்கிறாங்க. இது அந்த என்ன ஹாஸ்பிடலுக்கு பேரோ அது போட்டுருவாங்க போல. நியூ ஆல்மா ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குது? மன்னார்கட். அது எங்க இருக்கு? மன்னார்கட் கேரளாவுக்கு போகுது உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகி. இது எப்படி சீல் மாதிரி வச்சிருக்கீங்களா? என்ன வச்சிருக்கீங்க? பிரிண்டிங் இப்படி தேய்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்லேடு மாதிரி இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோலமாவு ஊத்துறோம்ல அது மாதிரி ஓட்டை இருக்கு. அது வழியில போயிரு. சரி சரி சரி. அதில் வச்சு தேய்ச்சிடுறது அப்படியே. இதில் ஆயிலை ஊற்றி ஒரு தேய் ப்ரெஷ் வச்சு ஒரு தேய் தேய்ச்சிட்டா வேலை முடிஞ்சுது. ஸ்க்ரீன் பிரிண்டிங் இதுக்கு பேர். ஜுக்கி. ஆமாம், உம்படதாட்டே இருக்குது. கிளச் மோட்ரு இது, எங்களுக்கு சர்வோ மோட்ரு. இதுதான் சிங்கர் மிஷின். முன்னாடி இருக்கிற 3 ஓவர்லாக்கு 1 2 3 பேட்லாக்கு. இந்த மிஷினுங்களா? எலாஸ்டிக் வைக்கிறதுக்கும் தனி மிஷின். அதுவே உள்ள தள்ளி அதுவே தைச்சு எல்லாம் பண்ணிட மாட்டிருக்குது. பெடல் மட்டும் மிச்சா போகுது. இங்க இது நம்மனா வந்து கையில வந்து இது பண்ணணும். எலாஸ்டிக் இழுத்து வச்சு அடிக்கணும். இது அதுவே அப்படியே உள்ள போய் அடிச்சு வந்துரும் போல. துணி வெட்டுற மிஷினா? அது எங்க இருக்கு? துணி வெட்டுற மிஷின் நீங்க காட்டவே இல்லை. இது பேட்லாக் மிஷின். இது ஆமா. ரோலா இருக்கிறது என்ன பண்ணுவீங்க? ஓ, இது மாதிரி எதுக்கு இது? அந்த பைப்பிங் மாதிரி அந்த இது வைக்கறாங்களா? பைப்பிங் மாதிரி வைக்கிறதுக்கா? நம்ம கையில பண்ற வேலை எல்லாமே மிஷின்லயே வந்துருது. கட்டிங் பாரு எவ்வளவு அழகா அப்படியே சேஃபா வெட்டுது ஜம்முன்னு. அத்தா. ஓ, உங்களுக்கு இதுதானா? இது உங்க டிபார்ட்மெண்டா? இது பேட்லாக்கு. சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. ஒருத்தவங்க வந்து வெட்டுறாங்கன்னா இன்னொருத்தவங்க ஒரு இதை தைக்கணும், இன்னொருத்தவங்க எலாஸ்டிக் தைக்கணும். அந்த மாதிரி ஆகுதா? ஓவர்லாக் அதில் அடிப்பாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை பீஸ் தைப்பீங்க? 1000 பீஸ் மொத்தமா ஃபினிஷிங்கோடயா? 1000 பீஸ் ஒரு நாளைக்கு தைப்பாங்களாமா? நீ 10 மாஸ்க்கு தைக்கிறதுக்கு அங்க இது பண்ணிக்கிட்டு இருந்த. நீ ட்ரவுசரு டிஷர்ட் எல்லாம் சேர்த்தி காலையில 9 மணில இருந்து நைட் 9 மணி வரைக்குங்களா?
ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா கட்டிக்கிறது அந்த இதுக்கு மேட்சா கீழே இப்போ பிறந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எல்லாம் அந்த காட்டன் துணியை இது பண்ணி வேஷ்டி வெட்டி இது பண்ணுவாங்க. அதை இந்த பக்கம் கட்டிட்டா வேலை முடிஞ்சது. அப்ப வந்து குட்டி பீஸ்னா என்னன்னு கேட்டுட்டு சொல்லிட்டாங்க. இதுதான் சின்ன குழந்தைங்க பிறந்த குழந்தைங்களுக்கு காட்டன் துணிக்கு பதிலா இதை கட்டிக்கிறது. அதுக்கு பதிலா எனக்கு தைச்சே கொடுத்துறாங்க. இந்த இதை எடுத்து இப்படி கட்டிக்கலாம். இதெல்லாம் வச்சு செட்டா பேக்கிங் பண்றது. அந்த டவல் தைக்கிறேன் போல்டிங் அடிச்சு எங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லைங்க, தேவைப்படையில வந்துடுறோம் நாங்க. இது அப்படியே செட்டா. ஓ இது தலையில இப்படி மாட்டி விட்டா அதுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் ஆள் ஒரே கலர்ல பிறந்ததுல இருந்து மேட்சிங்காவே போட்டுக்கிட்டு இருக்கேன். குழந்தை இது என்ன ப்ளூனா பசங்களுக்கு, இதுனா ரோஸ்னா பிள்ளைங்களுக்கா? ரெண்டு கலர் தைக்கலாம். 3 கலர் ஒயிட் ப்ளூ 3 கலர். சரி சரி. இது அந்த பிரிண்ட் போட்டு காய வச்சிருக்காங்க. இதெல்லாம் இதெல்லாம் நாங்க பண்றோம் வேலை. சும்மா லைட்டா அந்த மேல வச்சு தேய்ச்சி விட்டுறாங்க. கொஞ்சம் அந்த எழுத்து மட்டும் தான் விழுகுதுல. நீங்க எத்தனை வருஷமா வேலை பார்க்குறீங்க இதே கம்பெனில? 3 வருஷம்னாங்க. தைக்கிறதா 3 வருஷமா. அதுக்கு முன்னாடி வேற வேலையில பேக்கிங் பண்றது அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப டெய்லரா ப்ரோமோட் ஆயிட்டாங்க. டெய்லரா ப்ரோமோட் ஆயிட்டாங்களா? கலர் போடுறது இது ஒயிட். இது ஒயிட் அப்படியே ஒயிட் டையிங் சொல்லுவாங்க. டையிங் ஃபேக்டரியில அங்க ஒயிட் கலர் போட்டு வரும். இது கலர் இது கலர் இது ஒயிட் தான். ஒயிட் தான். ஒயிட் ரோஸ் ப்ளூ 3 கலர் தைக்கிறாங்க. அந்த குட்டி குட்டி ட்ரெஸ்லாம் வந்து நிறைய கலர்ல வருது. ஆரஞ்சு எல்லோ. ஆமா. இப்போ வந்து நீங்க உள்ள பாத்திருப்பீங்க என்ன மாதிரிலாம் எல்லாம் வேலை செய்யறாங்க. அதுக்கப்புறம் எப்படி ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இது சின்ன இண்டஸ்ட்ரியில வந்து எப்படி நடக்குது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால வந்து இதுல காமிச்சு உள்ள இருக்கிறவங்க செம்ம ஃபன்னா பேசினாங்க. ஜாலியா இருந்துச்சு. அவங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு அருமையா இருந்துச்சு. செம்மையா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுல மாஸ்டர் வந்துட்டு சுவாதி அவங்க அத்தை தான் போல எல்லா மிஷினை பத்தியும் வந்துட்டு பிச்சு உதறாங்க டீட்டெயிலா வந்துட்டு. அவ்வளோதான். நீங்களும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் கொஞ்சம் ஐடியாஸ் கிடைச்சிருக்கும் எந்த மாதிரி பனியன் கம்பெனிலலாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் இன்னொரு டைம் நான் போனேன்னா வேறு ஏதாவது பெரிய கம்பெனி இருந்தால் கூட நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் உள்ளே எப்படி ப்ராசஸ்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து கொஞ்சம் சின்ன கம்பெனி தான். அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.